அமைதியாக இருக்கணும், சொல்ற பேச்சு கேட்கணும். யாரு? நீ அம்மா தான். 2 பேர் பம்ப் பண்ணுங்க. பம்ப் டச் எதை ஹெட் நீ சொல்லு, எனக்கு ஃப்ளோ வரல. எனக்கெல்லாம் ஸ்பெஷல் கிடையாது, உனக்கு தான் ஸ்பெஷல்னு சொல்கிறேன். ஆமாம், எனக்கு ஆக்சுவலி இந்த வளகாப்பு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கும் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இப்போ யாழுக்கு வந்து தனியாக வீட்டில் இருக்கிற, இப்போ அவளுக்கு விளையாடுறதுக்கு ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ கிடைப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் என்டர்டெயின்டாக இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம். அதனால் எனக்கும் இந்த குழந்தை ரொம்ப ஸ்பெஷல். ஜீவன் நீ, வாழ்வும் நீ, தெய்வம் தந்த வரம் நீ. ஜீவன் நீ, வாழ்வும் நீ, தெய்வம் தந்த வரம் நீ. யாழ் நான் கன்சீவ் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 மந்த்ல லாக்டவுன் வந்துடுச்சு. எங்கள் மாமனார் வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் வளகாப்புன்னு. ஸோ நல்லா பண்ணணும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் பண்ண முடியல. அன்றைக்கி ஜூம் காலில் தான் ஃபேமிலியெல்லாம் உட்கார வச்சுட்டு வர்ச்சுவல் வளகாப்பு நடந்துடுச்சு. எனக்கு யாழுக்கும் சேர்ந்து இந்த வாட்டி கொண்டாடணுங்கிறதுக்காக we made it a grand celebration. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். It turned out the way I wanted. ஜீவன் நீயே, வாழ்வும் நீயே, தெய்வம் தந்த வரம் நீயே. ஜீவன் நீயே, வாழ்வும் நீயே, தெய்வம் தந்த வரம் நீயே. சதிலீலாவதி படத்தை கமல் என்ன ஸ்கிரிப்ட் ஒண்ணுமே புரியல, நான் ஃபீல் பண்ணி சொல்றேன். அந்த மாதிரி சொல்ல போறேன். மனசு முழுக்க பாதி வழி அந்த மாதிரி ஏதோ. என்ன பையனோ பொண்ணோ குழந்தை. நீங்க வந்தீங்கன்னா வீடே புதுசாகவும் உங்களுக்காக தான் வெயிட்டிங். சீக்கிரம் வெளியில் வாங்க. உள்ளே இருக்கும்போது அம்மாவுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க. வெளியில் வரும்போது அப்பா அம்மா அக்கா யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் வரணும். எல்லாரும் ஹாப்பியாக இருப்போம், ஜாலியாக இருக்கணும். வீடு ஃபுல்லாக லவ்வாக இருக்கணும்.